So hello people, welcome back to the channel Rebellious Mind, and this is Richard. This is the second episode of the series The Bluff. So இன்னைக்கு இந்த வீடியோல we'll be talking about the medicines that were used during the pandemic to treat the patients who were affected with COVID. And in the பேண்டமிக்கில் இந்த ரெமிடிசிவர்ன்ற ஒரு நேம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த ரெமிடிசிவர் இன் இந்தியா ஒரு வயல் இட் காஸ்டட் அபவுட் 40,000 rupees to 50,000 rupees. அண்ட் இதுதான் ஒரு மேஜரான ஒரு ஆன்டிவைரல் ட்ரக். அண்ட் இதுதான் கோவிட் பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு சிவியராக இருக்கட்டும், மாட்ரேட் கோவிடாக இருக்கட்டும், they treated these people with this drug Remedisiver. This Remedisiver is today's villain of the story, and heroes யாருன்றதை I will tell நடுவில் போக I will tell you. So this Remedisiver, இந்த ரெமிடிசிவருக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் இந்த பேண்டமிக் டியூரிங் டைமில் டிமாண்ட் இருந்ததுன்னா, டிமாண்ட் இல்லை, they created a demand. No demand is actually a demand, it's all created. ஸோ இந்த டிமாண்ட் எப்படி இருந்ததுன்னா, மக்கள் லைனில் நின்று வாங்குறாங்க. அண்ட் இந்தியா டுடேல இது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் லைக் அப்பாயிண்டிங் இன்னொருத்தருக்கு காசு கொடுத்து அந்த லைனில் நிற்க வச்சு ஒரு நாள் 1.5 நாள்லாம் நின்று அந்த ரெமிடிசிவர் வாங்கிட்டு போகிற அளவுக்கு இதை அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ திஸ் ரெமிடிசிவர் வாஸ் யூஸ் டு ட்ரீட் த கோவிட் பேஷண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் ஐ வில் டெல் யூ சம்திங் அபவுட் திஸ் ரெமிடிசிவர். ஓகே, ஸோ திஸ் ரெமிடிசிவர் ட்ரக் is a nephrotoxic drug. Okay, so nephrotoxic drug na enna, it affects your kidneys and livers. And kidneys and liver nu solrappo நம்ம ஊரில் நம்ம ஆளுங்களுக்கு கிட்னியும் லிவரும் எந்த லட்சணத்தில் இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெமிடிசிவர் ட்ரக் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் கிட்னி அண்ட் லிவர் அண்ட் இட் காசஸ் மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயிலியர். இது எல்லாமே. அண்ட் இந்த ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, if one is not functioning properly, immediately it will lead to this multi organs failure. If it's not getting enough oxygen, it will you have a multi organ system failure. So இந்த மாதிரி நிறைய நடக்கும். And in the pandemic timeல people were admitted in the hospitals, and we heard lot of people were dying of this multi organs failure. Admit ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலில். மாட்ரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப சிவியரான கோவிட் கூட இல்லை, மாட்ரேட்டாக தான் இருக்குது. they are all fine. Some people are not even having this oxygen mask on them. they are going through something and they are dying of this multi organs failure. இது எல்லாமே நான் இந்த பேண்டமிக் டைமில் நான் இதை கேள்விப்படுறேன். அண்ட் அப்போவே I felt it weird. நல்லா தானே போகிறானுங்க, அவனுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயிலியரில் சாப்பிட்றானுங்க அப்படின்னு I had this doubt. And later on, after time went by, நான் இதுக்குள்ளே, and this is like the second tunnel. First tunnel first video போச்சு. This is the second tunnel of the rabbit hole. And again இது எல்லாமே ஒன்று சேரும். This is just the second episode. நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த ரெமிடிசிவர் ட்ரக், okay, I will tell you a small history of this remedisiver drug, what it is actually is. ஸோ கோவிட்க்கு முன்னாடி இந்த ரெமிடிசிவர் ட்ரக் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா, முன்னாடி நிறைய இதில் யூஸ் பண்ணாங்க. பட் பர்டிகுலராக எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, இபோலா. அண்ட் யூ நோ அபவுட் இபோலா. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆனால் இந்த வவால் மேலே பழிய போட்டுறானுங்க. இபோலா வவாலை சாப்பிட்டு அவனுலேருந்து இன்ஃபெக்டாக அந்த பிளட்லேருந்து வந்துச்சுன்றானுங்க. கோவிடில் மார்க்கெட்டில் அவனும் அதுங்க என்னடா பண்ணுச்சு, கண்ணு தெரியாமல் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்குங்க. அதை பிடிச்சி உன்னால் நோய் வருதுன்னு அதை வேற நம்பி வவ்வாலிருந்து ஒரு நோய் உலகம் ஃபுல்லாக பரவி அதில் மியூட்டேஷன் வேறு எக்ஸ்மென் படத்தில் கூட நான் இப்படி ஒரு மியூட்டேஷனை பார்த்ததில்ல. இவனுங்க பண்ணுற மியூட்டேஷனில் அது அப்படியே ஆல்ஃபா டெல்டா ஒமேகான்னு போயினே இருக்குது. கடைசியாக ஒமிக்ரான் வந்தது. அதுக்கப்புறம் ஒமிக்ரானுக்கு அப்புறம் ஏதோ BX12 ஏதோ சம்திங் கேம் I don't give a shit about all these things. இந்த இபோலாக்கு இந்த ரெமிடிசிவர் ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க எங்கள் ஆஃப்ரிக்காவில். ஓகேவா? அண்ட் இதை மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணது ஆண்டனி ஃபாச்சின்ற ஒருத்தன். திஸ் பர்சன் அண்ட் திஸ் பில் கேட்ஸ், தே ஆர் லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சேர்ந்து ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் 2 பேரும் சேர்ந்து தான் சூறையாடுவானுங்க. ஸோ இவனுக்கு 2 பேர் எப்படி இந்த ரெமிடிசிவர் 2019 ஆஃப்ரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே ரொம்ப ஒரு சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு வருது. ஓகேவா? அண்ட் அதில் these people are getting side effects. These people are getting affected by
kidney and liver failures the people are getting affected. And அந்த ஆஃப்ரிக்காவோட சேஃப்டி போர்டு என்ன சொல்கிறாங்க, they are ordering Tony Fauci to terminate Remedisiver. இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து Remedisiver எடுத்துருங்க, don't give Remedisiver to my people and they are ordering. Okay, and this is the history for Remedisiver. ஒரு ஊரில் இபோலா ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு ட்ரீட் பண்ணி இபோலா போதோ இல்லையோ இந்த கொடுத்த இந்த மெடிக்கேஷன்னால் மக்களுக்கு கிட்னியும் லிவரும் ஃபெயிலியர் ஆகுதுன்று ஒரு சைட் எஃபெக்ட் வரனால they are ordering him to terminate the usage. And kidney and liver சொல்கிறப்போ see, whole life and body is all about balance. Okay, if your insulin secretion is fucked up, you're diabetic. அதே மாதிரி thyroid hormone, if it's it's not secreting properly, if there is an imbalance in that, it has consequences. And liver and they're filtration systems of your body. அதில் ஒரு ஃபால்ட் வந்ததுன்னா it's really hard to recover, and you really need to put a lot of effort to that, and it could be lifelong too. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வச்ச ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு மெடிசன் தான் Remedisiver. அண்ட் 2018 வரைக்கும், இது ரொம்ப நாள் முன்னாடி this was invented Remedisiver, and 2018 வரைக்கும் Remedisiver had a kill rate of 53%, and this drug was used in India and several other countries, not just in India and other countries, for the treatment of COVID, and this was given to the patients. Okay, and you can ask me, வேறு என்ன தான் வலி இருக்குது, வேறு எதுவும் ஆன்டிவைரல் இல்லையே, மாத்திரை இல்லையே? I will come to that. See, the so-called virus, they say this pandemic is because of a virus, right, from this கொரோனா ஃபேமிலி, SARS வைரஸ் SARS ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு வைரஸ்னால தானே இப்படி இருக்குன்னு. ஸோ இட்ஸ் வாட் யூ காட் டூ, யூ காட் கிவ் அன் ஆன்டிவைரல். அண்ட் இந்த எல்லா மாத்திரையுமே இந்த எல்லா இதுவுமே சரி, இந்த வேக்சின்ஸாக இருக்கட்டும், இந்த PCR டெஸ்ட்ஸாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய ஒரு தூக்கி எல்லாருக்கும் வாயிலே வச்சாங்கன்ற மாதிரி ஒரு சீன். தட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஆக்சுவலி. ஐ வில் பி டாக்கிங் அபவுட் PCR டெஸ்ட் அண்ட் இந்த Remedisiver, vaccines, PCR test, basically everything about this pandemic was authorized under emergency. Okay, there is something called as FDA approval. Okay, இப்போ ஒரு ஹெல்மெட் if it is safe-னா எப்படி ஒரு ISI அதோட இது வேணுமோ உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி FDன்றது ஃபார் தி மெடிசன்ஸ், ஃபுட் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் மாதிரி. ஸோ இந்த FDA அப்ரூவ்டு இல்லாமல் எமர்ஜென்சியில் வரதெல்லாம் என்னன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு நீட் எனி ப்ராப்பர் research இல்லை ப்ராப்பர் ட்ரையல்ஸ் இல்லாமல் யூ கேன் புஷ் இட் அவுட் டு த பீப்புள். அண்ட் தட் இஸ் வாட் எமர்ஜென்சி, யூஸ் அண்டர் எமர்ஜென்சினா அதுதான் அர்த்தம். இந்த Remedisiver சொல்கிறப்போ லெட்ஸ் கெட் இன்டு சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் they are running a trial, clinical trial, and இதில் they are taking 5 subjects, and அந்த 5 subjects they are being given Remedisiver. Okay, அந்த 5 பேரில் 2 பேருக்கு they have this their liver enzymes are getting increased, and அதில் இன்னும் 2 பேர் they needed kidney transplants. ஸோ 2 பேருக்கு liver enzymes அதிகமாகுது, and that is a serious problem. அண்ட் 2 பேருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிவியரான ஒரு சைட் எஃபெக்ட் கொண்ட மெடிசன் தான் Remedisiver. SARS கோவிட்ன்றது திஸ் இஸ் நாட் நியூ. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2003 இட் வாஸ் ஆல்ரெடி தேர், அண்ட் அந்த சேம் வைரஸ் தான் இப்போது 2019 வந்ததுன்னு தே சேட். ஓகே, அண்ட் 2003 வரப்போ there was nothing இந்த மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு ஒரு கவரேஜ் இல்லை. நாட் even medicines were that much advanced during that time. அப்படி இருக்கப்போவே இந்த SARS கோவிட் வைரஸ் வந்தது it almost affected like 85,000 people or something. Okay, and அந்த 85,000 people it was like deadly. அந்த டைமில் it was very deadly, but it was not very infectious. நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகல, பட் it was very deadly. அண்ட் அப்படி ஆகிறப்போ lot of people died. அதோட mortality rate ரொம்ப அதிகமாக இருந்தது. The same virus is now coming back 2019, and இப்போ எப்படின்னா mortality rate கம்மியாக இருக்குது, but its infectious rate and the rate of its spreading to people is very very high. And mutations, நேச்சரில் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்கு இவால்வ் ஆகிறதுக்கு
ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுது. ஓகேவா? ஒரு மனுஷன் இவால்வ் ஆகி வரத்துக்கு வந்து 1000 வருஷம் ஆகுது. இவனுங்க சொல்கிற வைரஸ் வந்து மாதத்துக்கு ஒரு வேரியண்ட் வந்து அங்கங்கேருந்து க்ரியேட் ஆகுது. திஸ் பர்டிகுலர் கோவிட் SARS-CoV-1 வந்து 2003 வந்தது நான் சொன்னேன். அண்ட் there are this few doctors, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய டாக்டர்ஸ் வந்து they are coming out and they are talking about this whole pandemic அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டாக்டர்ஸில் this particular doctor called Paul Marik. ஓகே, அண்ட் நான் டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறப்போ these are not just normal doctors, regular or some kind of local doctors or something. இதில் வந்து மைக் யார்டன் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? and he was a former vice president of Pfizer. Okay, our former vice president of Pfizer, his name is Mike Yarden, and there's another person called as Malone, Dr. Malone, and he claims that he invented this mRNA concept, and in the mRNA concept use பண்ணி தான் these vaccines were created. நார்த் அமெரிக்கா வந்து 15 years, அதாவது 2003 அந்த வந்தது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமே they tested out several drugs ஃபார் நெக்ஸ்ட் டைம் இந்த பேண்டமிக் வந்ததுன்னா என்ன ஆகும், எந்த மெடிசன் வந்து இந்த பேண்டமிக்கை வந்து இட் கேன் எண்ட் இட்ன்ற மாதிரி they were doing a lot of research. and research வந்து he says that it ended in 2016 itself. ஸோ 2016 வந்து இவங்க அதுக்கான மெடிசன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி he says that. DAPA, ஸோ அமெரிக்கன் ரிசர்ச் ஆர்ம் ஃபார் US military. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம் அங்கே. ஸோ they said that, note the names, ivermectin and hydroxychloroquine. Okay, and முக்கியமா இந்த ivermectin is the drug that can be used to end this pandemic even before it could spread அப்படின்ற மாதிரி they have recommended this usage. So ivermectin, hydroxychloroquine, these two are the heroes now, and the Remedisiver is the villain. இந்த ivermectin என்னன்னா வந்து நம்ம ஊரில் வந்து இந்த சீசனுக்கு வந்து நோயெலாம் வரும்ல, இந்த அம்மா போடுறது சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும், மலேரியா வரும். ஸோ இந்த மாதிரி மலேரியா இங்கே வந்து இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். ஸோ இதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் வந்து ரிவர் பிளைண்ட்னஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அண்ட் இந்த ரிவர் பிளைண்ட்னஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த ரிவர்ஸ்லாம் ரொம்ப வாட்டர்ஸ்லாம் ரொம்ப கண்டாமினேட்டட்ன்றனால அங்கே இருக்கிற தண்ணியை வந்து இங்கே பிடிச்சி அதுலேருந்து தேர் கெட்டிங் சம் டிசீஸ். இந்தியாவில் வந்து இஃப் யூ வானா கெட் அ ஜாப் டன் or you need to buy people to make a work done, just need to pay them. ஓகேவா? காசு கொடுத்தா செய்வானுங்க. இதே வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து just give them a bottle of water, they will do anything for you. ஓகேவா? that's how worse South Africa is, and that's how worse Africa is. ஸோ அங்கே அந்த மாதிரி ஒரு ஊரில் தான் வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த ஊரில் தண்ணி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஊரில் தான் வந்து இந்த பில் கேட்ஸும் ஆண்டனி ஃபாச்சி அவனுக்கு 2 பேர் இல்லை, அவனுக்கு கூட நிறைய பேர் வந்து they have their businesses there. So this ivermectin வந்து is a very cheap drug. இது ரொம்ப ஒரு சீப்பான ட்ரக். ஒரு டேப்லெட் it comes around like 5 to 6 rupees, I'm not sure, அந்த ரேட்டில் தான் வரும். இட்ஸ் வெரி சீப் ஆக்சுவலி, everyone can afford it. ஸோ இந்த ஐவர்மெக்டின் தான் வந்து அங்கே ரிவர் பிளைண்ட்னஸ்ன்ற சொல்கிற இந்த பர்டிகுலர் நோயை வந்து it eradicated it. இந்த ஐவர்மெக்டின் தான் வந்து it was rated second to penicillin. அண்ட் பெனிசிலினை யாருமே மறக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நம்ம புக்ஸில் வந்து படிச்சுட்ருப்போம், சயின்ஸ் புக், எல்லா சயின்ஸ் புக்லேயும் பெனிசிலின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கு செகண்டாக மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பெனிசிலின்றது இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே செகண்ட் டு பெனிசிலின் கம்ஸ் திஸ் ஐவர்மெக்டின். அண்ட் இந்த ஐவர்மெக்டின் வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ட்ரக்ஸ் அவுட் தேர், அண்ட் இட்ஸ் ஈவன் இன் த ஹூஸ் லிஸ்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட்டில் வந்து இது வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் ஐவர்மெக்டின் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஸோ தேர் வாஸ் 2 people behind this. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சட்டோஷி ஒமாரா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வில்லியம் சி கேம்பிள். இந்த 2 பேர் வந்து தே ஆர் கோல்ஃபர்ஸ். அண்ட் இவங்க கோல்ஃப் விளாடுற இந்த ஒரு பர்டிகுலர் கோல்ஃப் ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் மண்ணை சாம்பிள் எடுத்து அந்த மண்ணில் ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா பேர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அவமிட்டிலிஸ். இந்த பாக்டீரியா வந்து தே ஆர் ப்ராசஸிங் இட், அண்ட் அதிலிருந்து வந்த ஒரு ஃபார்ம் தான் திஸ் ட்ரக் ஐவர்மெக்டின்.
ஓகேவா. அண்ட் திஸ் ஐவர்மெக்டின் இதை கண்டுபிடிச்சதுக்காக இவங்க 2 பேருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போது ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி அதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா யூனோ ஹவு சேஃப் இட் ஷுட் பி அண்ட் ஹவு எஃபெக்டிவ் இட் ஷுட் பி. பட் இப்போது இன்னி வரைக்கும் கூட ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த பர்டிகுலர் ஐவர்மெக்டினை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப காமன். அண்ட் இன்னி வரைக்குமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஸ்டில் யூஸ் ஐவர்மெக்டின். ஓகே தேர் மலேரியாவுக்கு ரிவர் பிளைண்ட்னஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தேர் ஸ்டில் யூஸிங் இட். அண்ட் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 billion doses வந்து 3 billion doses of ivermectin has been sold and they call it as a miracle drug. So now let's go through a research paper. So in the research paper வந்து this is about ivermectin and its efficacy. So in the research paper la ivermectin showed 85% efficacy in prophylactic way. So prophylactic way na என்னன்னா to prevent it. ஓகேவா. உனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது, நீ பேரஸ்டமால் போடுற அப்படின்ற மாதிரி தான். ஸோ கோவிட் வரத்துக்கு முன்னாடியே அது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இதை வந்து பேசிக்காக யார் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா தி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், தி டாக்டர்ஸ். these doctors they will be exposed to this COVID patients இல்லையா. ஸோ there are chances this people could get affected too. ஸோ இவங்க வந்து they use it as a prophylactic way, so to prevent from COVID, trying to prevent them from getting infected from COVID. And அப்படி அந்த ஒரு ப்ரொஃபிலாக்டிக் பர்பஸ்க்காக it showed 85% efficacy. So if 100% chances 100%ல வந்து 85% you may not get affected by COVID-ன்றது தான் அது சொல்லணும். And coming to vaccines, அந்த vaccines வந்து ஒரு ஃபஸ்ட் டோஸ் போட்டோன்னா உனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% தான் வந்து அந்த ஒரு எஃபிஷியன்சி. தே கிளைம் இட் லைக் தட். ஓகேவா. 60 to 70%. இன்னி வரைக்கும் வேக்சின்ஸ் தான் வந்து இந்த பேண்டமிக்கை எண்ட் பண்ணிச்சு. இது வரைக்கும் இந்த வேக்சின்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஏன் இப்படி ப்ரூஃப் இல்லை நான் சொல்கிறேன்னா, வேக்சின் போட்டவனுக்கு கொரோனா வந்திருக்கு. 3 டோஸ் போட்டவனுக்கு, அதாவது வேக்சின்ஸ் போட்டவனை விட வேக்சின்ஸ் போடாதவனுக்கு தானே வந்து அதிகமாக கோவிட் வந்திருக்கணும். அண்ட் போன வீடியோவில் நான் வந்து ஐ வுட் ஹவ் டாக்கன் அபவுட் இட் ஆல்ரெடி. ஸோ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேர் வந்து 50 பேர் வந்து வேக்சின் போடவே இல்லை, 50 பேர் வந்து 3 டோஸும் எடுத்து வேக்சின் போட்டிருக்காங்கன்னா வேக்சின் போடாதவனுக்கு வந்து 10 பேருக்கு தான் கோவிட் வந்திருக்கு. அதே மாதிரி வேக்சின் போட்டு 3 டோஸ் எடுத்து சைடு எஃபெக்டை தாண்டி உயிரோடு இருந்து பொழைச்சவனுங்க அவனுங்களில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 அந்த 50 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% of people were affected. And this graph is like the unvaccinated people affected of COVID is here and vaccinated people affected of COVID is like here. இந்த பர்டிகுலர் வேக்சினுக்கு போடுறதுக்கு பதிலாக ஐவர்மெக்டின் யூஸ் பண்ணி 85% ப்ரொஃபிலாக்டிக்ஸ் வேல வந்து இட் வாஸ் எஃபெக்டிவ் and 62% efficacy in early treatment. See, if உங்களுக்கு வந்து கோவிட் வந்துடுச்சு and you are in the early stage அப்போ வந்து it showed an efficacy rate of 62%, which is really great, and 41% in late treatment. ரெமெடிசிவரோட எஃபிகசி பற்றி நான் இன்னொரு பேப்பரும் படித்தேன். அண்ட் அதில் வந்து ரெமெடிசிவரோட எஃபிகசி வந்து they showed in the late treatmentல வந்து they showed a improvement of 17%. ஓகேவா. நீ ஒரு எக்ஸாம் எழுதுறன்னா அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு மார்க்கே உனக்கு 35%. உனக்கு நோய் வந்து நீ சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மெடிசனோட பாஸ் மார்க் வந்து 17%. ஃபெயில் மார்க்கு 17%. ஸோ நீ பொழைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 17% நீ அந்த ட்ரக் எடுத்தனா. அதே ஐவர்மெக்டின் எடுத்தனா திஸ் பேப்பர் டெல்ஸ் தட் இட் வாஸ் எஃபெக்டிவ் அஸ் 41% in the late treatment. When it comes to vaccines, நான் ஃபஸ்ட் டோஸ் போட்டால் வந்து 70%, 60 to 70% தான் எஃபிகசி. அது இல்லாமல் உனக்கு சைடு எஃபெக்ட்ஸு. ஸோ செகண்ட் டோஸ் போட்டோன்னா வந்து ஒரு 80% எஃபிகசின்ற ஒரு எஃபிஷியன்சி இருக்குன்ற மாதிரி they claimed it. ஸோ இதில் வேறு உனக்கு வேக்சின் போடுறப்போ ஃபஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் இருக்கிற கேப், அந்த டைம் டியூரேஷன் வந்து எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு we know.
ஃபஸ்ட் டோஸ் போட்டு 14 நாளில் தான் வந்து செகண்ட் டோஸ் போடணும்னு சொல்கிறானுங்க. அண்ட் அதை ரிவைஸ் பண்ணி திரும்பி 21 நாள் கழித்து போட்டால் போதும்னு திரும்பி அதையும் ரிவைஸ் பண்ணி ஒரு டேட் சொன்னானுங்க. See, you're injecting your body with some chemicals that is manufactured by these companies. You should know what you're getting injected with. And they should be 100% sure, because people are trusting you and taking these vaccines. They are scared of their lives and taking these vaccines. They just want to stay alive. So they trust you, and இப்படி நீங்கள் நம்பி பண்ணுற கம்பெனி, they're not even sure about the date, the time period. So yeah, and இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ ஏன்னா வேக்சின்ஸ் இட் ஸ்டார்ட் ரோலிங் அவுட் இந்த 2021 மார்ச்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த பர்டிகுலர் ஒன் இயரில் 2020 தான் வந்து டெத் ரேட்ஸ் வர் லைக் த்ரூ த ரூஃப், கோவிட் டெத் ரேட்ஸ். அண்ட் தேர் வாஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து he got affected with COVID. அண்ட் அந்த டைமில் வந்து he treated himself with hydroxychloroquine. And hydroxychloroquine is the best drug to treat COVID. He is giving out a statement. And இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணி ஆண்டனி ஃபாச்சி வரான், ஃப்ராட் வரான். அண்ட் இஸ் the head of the NIH. தேவையான ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்லை தட் hydroxychloroquine is effective in treating கோவிட்ன்ற மாதிரி he came and said hydroxychloroquine was equally effective as ivermectin. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு ஹீரோஸும் வந்து தேர் லைக் good. So in the India Today பேப்பரில் வந்து I'm seeing this particular article. So ivermectin and hydroxychloroquine. So this entire world was going through a pandemic. Okay, well, not a pandemic, it's called a pandemic. So in the pandemic வந்து the entire world was going through, and people were dying, doctors were dying, the government behaved like they don't know what to do. But இது எல்லாமே and the organizations all over the world, the WHO, CDC, NIH, they always saying take Remedisiver idedunga, and they made sure and they gave out orders telling doctors not to give hydroxychloroquine or ivermectin to the people. இதெல்லாம் மீறி டோக்கியோவில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட மெடிக்கல் ஹெட்ஸ் இருக்காங்களா. ஸோ டோக்கியோவோட medical head வந்து what he is saying is that he is insisting his doctors, his frontline workers to give ivermectin to the people. And within ஒரு 4 to 5 weeksல வந்து நம்ம ஊரில் இருந்த மாதிரி தான் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டே கிடைக்காத ஒரு நிலமை மாறி, ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் காலியாகி அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து அங்கே மாறிடுது. பிகாஸ் they induced ivermectin into the treatment. And it was like really, really effective. The big pharma இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க, they defamed this ivermectin and hydroxychloroquine. Coming back, நம்ம ஊரில் வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து they used hydroxychloroquine and ivermectin. And in the same I will put the AIMS protocol for ஒரு கோவிட் பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான AIMS ப்ரோட்டோகாலை வந்து I will put in the screen. It says do not give hydroxychloroquine or do not give ivermectin. And in the Paul Marik and in the particular doctorsலாம் வந்து they having a committee and they're talking. அந்த கமிட்டியில் வந்து they're saying Uttar Pradesh was one of the most infected country. அந்த during அந்த pandemic டைமில் வந்து உத்தர் பிரதேஷ்லாம் வந்து இருக்கிறதுலையே வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசமான ஒரு நிலமெல்லாம் அங்கே இருந்தது. அண்ட் அந்த நிலமை மாறி ஐவர்மெக்டின் யூஸ் பண்ணனால ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்லாம் வந்து காலியாகிற நிலமை சேம் வாட் ஹேப்பன் இன் டோக்கியோ இட் ஹேப்பன் இன் உத்தர் பிரதேஷ்ன்ற மாதிரி they are saying. அண்ட் அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தர் பிரதேஷோட ஸ்டேட் கவர்மெண்ட் வாட் இட் சேஸ் தட் hydroxychloroquine விட ivermectin பெட்டராக இருக்குது. அண்ட் they suggested other states of India to use it too. But you see the protocol, they say that do not give hydroxychloroquine and ivermectin to the people. And on the first video நான் போட்டக்கப்புறம் I got comments from a lot of doctors and all. And these doctors, what they said, I was genuinely surprised and I was disappointed. I was like literally very sad too. They said, எனக்கு எங்களுக்கு வந்து you think we don't know about this whole story, எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? We knew, but we have been threatened. And doctors all over the world, they claim that they were threatened. They said they were forced to
do certain things. They had no other go. They would have been destroyed economically, financially அப்படின்ற மாதிரி they claimed. These particular doctors, they said, you know, Richard, you're taking a very big risk. இதை வந்து எங்களுக்கு தெரியும், but still we are keeping right now. There is some சுற்றி ஒரு பெரிய பிஸ்னஸே போயிருக்கு. திஸ் அ பிக் மாஃபியா அப்படி இப்படின்னு. இஃப் யூ ஆர் சேவிங் ஒரு கோவிட்னால ஒரு லேடிக்கு வந்து இஃப் ஷி இஸ் கெட்டிங் இன்ஃபெக்டட் அண்ட் she is trusting all her life with you and she is getting admitted and you are a doctor who is supposed to treat her na, you knew this Remedisiver is a very is very harmful to the kidney and liver, and you gave her. You know what, how much of a sin is that? If you are saving that single lady, you could be saving a mother, you could be saving a wife, you could be saving a daughter, you could be saving a sister. Probably she is the only one they had, and you're telling me that you knew the entire fucking story all the way and you still kept quiet. I could even sleep at night, bro. So yeah, first video போட்டக்கு அப்புறம் வந்து I received a lot of comments. I got a lot of good comments too, and there were some people who were claiming who were asking for a scientific proof. அந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப் மாதிரி இல்லாதனால தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ எப்படி ஹவு டிட் யூ பீட் திஸ் யூடியூப் பேனுன்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து லிட்ரலி எனக்கு வந்து இதில் இவ்வளோ விஷயம்னு தெரியும், ஓகேவா. நான் இந்த பர்டிகுலர் வீடியோ எடுக்கிறப்போ கூட நிறைய கட்டு இருக்கும், எனக்கு தெரியும் நிறைய கட்டு இருக்கும். ஏன்னா நான் என்னை மீறி இந்த பேப்பரில் எழுதிக்கிற இந்த கண்டென்ட், திஸ் பேப்பர் கண்டென்ட் இஸ் வெரி மச் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் இஸ் வெரி மச் சென்சர்ட், ஓகேவா. நான் என்ன பேசணுமோ ஹவ் இட்ஸ் வில் பி சேஃப் இன் திஸ் மீடியான்றதை வச்சு நான் இதில் பேசியிருக்கேன். ஸோ என்னை மீறி நான் வந்து எனக்கு இது தெரிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஐம் லைக் டெல்லிங் இட் ஆன் த கேமரா. ஸோ இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி இது எவ்வளோ சேஃபாக நான் வந்து உங்ககிட்ட அந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ I'm giving it to you. See the uncensored content, full video உங்களுக்கு பார்க்கணும். And இதுக்கு ரிலேட்டடாக every day I'm like sharing a lot of posts and everything. So இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா go and follow me in my social media platforms, Twitter and Instagram too. So coming back, in the particular medicines இருந்தது, and you could ask me, okay Richard, in the particular medicine இருந்தது, you're talking about ivermectin, you're talking about hydroxychloroquine and doctors, and it was very much effective in COVID, but still why they didn't use it? You could ask me that. Because if ivermectin and hydroxychloroquine were used to treat this COVID-19, there would have been absolutely no use or no reason for the vaccines to exist. And vaccine is a $200 billion business, okay. And during the pandemic, Pfizer earned $1,000 every second from these vaccines. That's how big much this business was. And and this particular all statements, it is said by people all over the world, very important people. If you don't know John F. Kennedy, the man who was assassinated, one of my favorite people, and his cousin Robert Kennedy Jr. He's a president candidate in US, so he's coming out and talking about this. Lot of doctors all over the world, they just can't keep it anymore. கண்ணு முன்னாடியே வந்து எனக்கு தெரியும். And this particular Paul Marrickலாம் வந்து he got really emotional and said, and I knew the entire time that this ivermectin and hydroxychloroquine could end this pandemic in no time, and there would have been no reason, there would have been no, I could have literally saved a lot of people from dying in Ramari. He got emotional and he was talking about it. But still, the control is where the money is, basically. And yeah, a lot of doctors were threatened. They would be threatened of their taking off their licenses, medical license, and a lot of things like this happened. And adanala dhaan vandu a lot of people didn't talk. And நிறைய டாக்டர்ஸ் வந்து ஈவன் தே டைட். அண்ட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். woman doctor, she was pregnant, she was having 6 to 7 months old baby in her tummy, and she died of this COVID. And உங்களுக்குள்ளேயே your own people, your own doctors died. It's a sacrifice actually.
And you're telling me you knew the entire fucking story the whole time, and you're warning me about, you know, talking this out. At least I sleep peaceful at night. How could you even sleep? And see, இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாலேஜ் எனக்கு வந்துட்டதுக்கப்புறம் somehow wanted to get this to the people. Again, I'm telling you, this is just a second episode. இன்னும் நிறைய episodes வரும், and you're just in the second tunnel. There are a lot more tunnels in this rabbit hole. I will take you all there. You know, it's really a curse to know so much what the people above you don't want you to know. I'm telling you all these things. And yeah, thanks for watching. See you in another episode. This is Richard signing off. Don't be a sheep-minded person. Be rebellious. Be aware. Skinhead, deadhead, everybody gone bad. Situation, aggravation, everybody allegation. In the suit, on the nose, everybody dog food. Bang, bang, shot